வெறும் வார்த்தைகளாலேயே ஒருத்தருக்கு தலைவர் மாதிரி பிரமையை கொடுத்துட முடியும். இந்த டைரக்டருங்க ப்ரொடியூசருங்களுக்கு கதை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, நம்ம பக்தர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த கதையை நான் பார்த்தேன், அதனால தான் இவ்வளவு தெளிவா எனக்கு தெரியுது. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தேன் நான். இந்த ப்ரொடியூசர் ஏற்கனவே ப்ரொடியூசர் கனவுல மிதந்துட்டு இருக்கிற பெரிய சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர் கனவுல மிதந்துட்டு இருக்கிற ஒரு ஆளுன்னு இந்த டைரக்டருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த டைரக்டர் அப்படியே கதை சொல்றாரு. நான் தள்ளி நின்று பாக்குறேன், அதாவது எங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறேன். இந்த டைரக்டர் சொல்றாரு, சார் இந்த டைட்டில் இருக்கு பாருங்க, இதுக்கே படம் 40 நாள் ஓடும் சார். அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் சாங் கொடுத்துருக்கேன் பாருங்க, இது வரைக்கும் யாரும் அதை ஜென்மத்தில் நினைச்சு பார்த்ததுல, அவ்வளவு மோசமானது, என்ன பண்றது, அதுக்கே படம் இன்னும் ஒரு 40 நாள் ஓடும் சார். அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்கு பாருங்க, அந்த 2-3 சீனுக்காக மட்டும் படம் இன்னொரு 40 நாள் ஓடும் சார். கிளைமாக்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்காக 100 நாள் ஓடும் சார். இப்ப எல்லாத்தையும் போட்டு பாருங்க, 220 நாள் வருது. 220ல பாதியை போனா போது விட்டுருங்க, 110 நாள் ஓடுனா கூட நீங்க என்ன ஆவீங்க? நீங்க போட்ட பணம் மாதிரி 10 பங்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களை தேடி அத்தனை நடிகர்களும் அத்தனை டைரக்டரும் கியூவா லைன்ல நிப்பாங்க. அதாவது 10 நிமிஷத்துல 10 வார்த்தையில அவருடைய எதை அவர் கனவா லட்சியமா நினைச்சினாலும் அப்படியே நடத்தி காமிச்சிட்டாரு இந்த டைரக்டர். அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு விதமா மயக்கத்தில் இருக்கும் போது, நீங்க இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் இதை கையெழுத்து போட்டு ஒரு 50 லட்சம் கொடுங்க, அவ்வளவுதான் சார், செக் பண்ணிட்டான், கையெழுத்து போட்டாரு. வெறும் 10 நிமிஷத்துல வாயில பந்தல் விரிச்சு அந்த முன்னாடி இருக்கிறவருடைய கனவை உண்மையிலேயே நடந்துற போகுதுன்ற மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பந்தலாலேயே அவர்கிட்ட இந்த பணத்தையே வாங்கிட்டாரு. நான் அப்படியே தள்ளி நின்று உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆஹா, நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் அப்படின்னு நினைச்சேன். எப்ப நாம அளவுக்கு மீறின ஒரு கற்பனைக்குள் நம்முடைய தலை சிக்கிக் கொண்டிருக்கிறதோ, சாதாரண ஒரு மனிதன் கூட நமக்கு தேவையான வார்த்தைகளை அளிப்பதன் மூலமாக நம்மிடம் இல்லாத ஒரு தகுதியோ அல்லது குணமோ அல்லது வாழ்க்கை முறையோ அல்லது நடக்கப் போகின்ற ஏதோ ஒரு விஷயம் நடப்பதாக நமக்குள் பிரமையை ஏற்படுத்தி நம் வாழ்க்கையை அவர்கள் வசத்திலே கொண்டு வந்து விட முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல அவர் செய்ய வந்ததை செஞ்சு முடிச்சிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இப்படியும் மனிதர்கள் இருக்க முடியுமான்னு. ஏன்னா இதே மனிதர் ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட 10 பைசா போட மாட்டார். அந்த மனிதர் என்கிட்ட அவரே ஒரு கேள்வி கேட்டார், அது முக்கியமான விஷயம், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லிட்டு இருந்தேன், ஐயா உங்க பகுதி வழியா வர சன்னியாசிகளுக்கு சாதுக்களுக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்க அப்படின்னு. அவர் உடனே அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டா நான் அவங்கள சோம்பேறி ஆக்க மாட்டேனா? நேத்து கூட நான் என் வீட்டம்மா ஒரு சாமியாருக்கு 1 ரூபாய்க்கு போட்டா, நான் தான் திட்டினேன், அந்த ஆள் பீடி வாங்கி குடிச்சான், அந்த பாவம் உனக்குத்தானே. என்கிட்ட வேற கேட்கிறார வேகமா. நாம ஒரு சன்னியாசிக்கு 1 ரூபா கொடுத்து, ஒரு சாதுக்கு 1 ரூபா கொடுத்து அவர் ஒரு பீடி வாங்கி குடிச்சான், அந்த பாவம் எனக்கு வராதா? ஏன் கொடுக்கணும்? அவனை சோம்பேறி ஆக்கக்கூடாது, இல்ல தப்பு இல்லையா? கொடுக்கிறது 1 ரூபா, அதுக்கு இவ்வளவு பெரிய பேச்சு. உண்மையில பாத்தீங்கன்னா சரி, நீங்க 1 ரூபா கொடுக்கல, அவர் பீடி வாங்கி பீடி விட்டுற போறாரா? இல்ல அவரை நீங்க உழைக்க வச்சிட முடியுமா? ஒண்ணும் கிடையாது. உண்மை என்னன்னா, நம்ம முன்னோர்கள் ரொம்ப ஆழமா ஒவ்வொரு சமுதாயத்தை பத்தி யோசிச்சிருக்காங்க. எல்லா சமூகத்திலையுமே அந்த சமுதாய விதிகளை கடைபிடிக்காம எனக்கு ஒரு விட்டேத்தியா டிராப் அவுட்னு ஒரு 5% இருந்தே தீர்வார்கள், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி மற்ற சொசைட்டில அந்த டிராப் அவுட் ஆகிறவங்கலாம், சொசைட்டில இருந்து டிராப் அவுட் ஆகிறவங்களாம் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸா மாறிடுறார்கள். நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி டிராப் அவுட் ஆனா கூட பரவாயில்ல, நீ வேலை செய்யலைன்னா பரவாயில்ல, தொந்தரவு பண்ணாமலாவது இரு, உனக்கு சோறு போட்டுறோம் அப்படின்னா அவர்களை சாதுக்கள்னு வச்சுட்டார்கள். இல்ல உண்மை அதுதான். நீ என்ன சாப்பாடு இல்லைன்னா தான் யாரையாவது போய் அடிப்ப, யாரையாவது போய் திருடுவ, கவலைப்படாத, சோறு போட்டுறோம், மரியாதையும் கொடுத்துறோம், நமஸ்காரமும் பண்ணிடுறோம், நல்லா இரு, சமுதாயத்தை தொந்தரவு பண்ணாத. உண்மையில
ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸா மாறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறவர்கள் சோம்பேறித்தனமுடையவர்கள். சில நேரத்துல சோம்பேறித்தனம் இருந்தா கூட பரவாயில்ல, நீ ஆன்டி சோசியல் எலிமெண்டா மாறாம இரு போதுன்னு தான் நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி போனா போகட்டும், அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டை போட்டு ஒரு ஏதோ ஒரு மரியாதையை கொடுத்து துணி கொடுத்து மெயின்டைன் பண்ணிடுறார்கள், மெயின்டைன் பண்ண சொல்றார்கள். அதனால சாமி சொல்றேன் கேட்டுக்கோங்க, எந்தெந்த நாடுகளெல்லாம் இந்த சாதுக்கள்ன்ற சிஸ்டம் இல்லையோ அந்த நாட்டிலெல்லாம் கிரைம் ரேட் ஜாஸ்தி, கிரைம் ரேட் ஜாஸ்தி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது அமெரிக்காவில் போய் தங்கி இருந்தீங்க, அல்ல அந்த நாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டில் ஒரு பிச்சைக்காரன் உங்களை நோக்கி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்னு போடணும்னு நினைப்பீங்க, இல்ல போட முடியாதுன்னா போயான்னு போவீங்க, உங்களுக்கு பயம் வராது. ஆனா அமெரிக்காவிலேயோ இல்ல யூரோப் கண்ட்ரீஸ்லயோ ஒரு பிச்சைக்காரன் உங்களை நோக்கி வந்தா அந்த ஊர் ஜனங்க நடுங்கி ஓடுறார்கள். ஏன்னா பிச்சைக்காரனாலே ஆன்டி சோசியல் எலிமெண்ட். அங்க பிச்சைக்காரனாலே அவன் தீவிரவாதி வெளிநாடுகள்ல. நம்ம நாட்டில் அப்படி இல்லை, நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நம்ம முன்னோர்கள் காரணத்தோட தான் நம்முடைய சமுதாயத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். எல்லா பரம்பரையிலுமே எல்லா நாட்டிலையுமே எல்லா கல்ச்சர்லயுமே ஒரு 5% டிராப் அவுட் இருந்தே தீரும். அவங்களுக்கும் நம்முடைய முன்னோர்கள் சமுதாயத்தை வடிவமைத்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவைகள் பூர்த்தி ஆயிருச்சுன்னா தீவிரவாதத்திலேயோ இல்ல வேற மிருகத்தனமான விஷயங்களையோ செய்யணும்னு யோசனை இருக்காது, இன்ஸ்பிரேஷன் வராது. வறுமையில இருக்கிறவனை மட்டும்தான் தீவிரவாதத்துக்கு தூண்ட முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. அடிப்படை தேவைகள் நிறைவடைந்த ஒரு மனிதனை தீவிரவாதியாக மாற்ற முடியவே முடியாது. தீவிரவாதியாகவும் ஆன்டி சோசியல் எலிமெண்டாகவும் ஒரு மனுஷனை அவனுடைய அடிப்படை தேவைகள் திருப்தியோட மாற்ற முடியாது. நம்ம முன்னோர்கள் நம்முடைய ரிஷிகள் இந்த சூக்ஷ்மம் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு 5% டிராப் அவுட்டா இருக்கிறவங்களுக்கும் ஒரு உணவை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து வச்சுட்டார்கள். அப்ப என்னாச்சு? கிரைம் ரேட் குறைஞ்சு போச்சு, தீவிரவாதிகளாக மாற வேண்டிய தேவை இல்லாம போச்சு. நீங்க யாராவது இந்த சமூகவியல் பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு ஆர்டிகிள் படிச்சோம், அருமையான ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட். 4 மேலை நாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்த சமூகவியல் சமுதாயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிற மேலை நாட்டு பல்கலைக்கழகங்கள் எழுதுகிறார்கள். வெறும் 400 வருஷம் தான் வெஸ்டர்ன் சொசைட்டியோட லைஃப். 400 வருஷம் தான் ஆயிருக்கு. அந்த வெஸ்டர்ன் சொசைட்டி நாம சொல்றோம் இல்லையா, நாம எது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த எதுவும் பின்னாடி எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். சார் ஜாஸ்தி விமர்சனம் பண்ண வேண்டாம், விட்டுறலாம். அந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தோட வாழ்க்கை 400 வருஷம் தான், வெறும் 400 வருஷம் தான். ஆனா அவங்களுடைய டிப்ரெஷன் ரேட்டு, மன அழுத்தம், மன உளைச்சல், டிப்ரெஷன் மெடிசன் எடுக்கிற சைக்கியாட்ரிக் பேஷன்ஸோட ரேட்டு 66%. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதுல 2 பேர் பைத்தியக்காரன். உண்மை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, நான் சொல்லல, புள்ளி விகிதம் சொல்லுது. நம்ம நாட்டில் மன அழுத்தமும் மன உளைச்சலும் இதுக்காக மருந்தெடுக்கின்ற இதை பிரச்சனையாக உடைய நோயாளிகள் மொத்தமே 0.6% தான், 1%க்கும் கம்மி.